சுகர்லேருந்து வெளியே வர்றதுக்கு நான் என்ன மாதிரி உணவுப் பொருளை வந்து சாப்பிட்டேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து அரிசி சார்ந்த உணவுகள். இது வந்து காய்கறி, இது வந்து புரதம். ஓகேவா? காய்கறியில் என்னெல்லாம் வரும் பார்த்தீங்கன்னா, கீரையும் காய்கறிகள் எல்லாமே வரும். புரதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கனு, எக்கு, பீஃபு, அப்புறம் வந்து ஃபிஷ்ஷு. இந்த நாலுமே புரதச்சத்தில் வருங்க. ஸோ ஒரு 6 மாதத்துக்கு நான் இந்த அரிசி சார்ந்த உணவுகளை வந்து கம்மி பண்ணிட்டேன். எப்படி கம்மி பண்ணேன்னா, நான் 3 வேளை வந்து நான் அரிசி சார்ந்த உணவுகள் தான் சாப்பிடுவேன். காலையில், மதியம், நைட்டு. ஃபஸ்ட்டு வந்து இதை எப்படி நான் குறைச்சேன்னா, கிராஜுவலாக குறைச்சேன். ஃபஸ்ட்டு நைட்டு சாப்பிட்றத நிப்பாட்டினேன். அதாவது நைட்டு சாப்பிட்றதுனா கார்போஹைட்ரேட் அரிசி சார்ந்த உணவுகளை வந்து நைட்டு சாப்பிட்றத நிப்பாட்டினேன். அதுக்கு பதிலாக வந்து 2 முட்டையும் ஒரு பழமும் சாப்பிட்டேன். இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு டயட்டு. ரெண்டாவது என்ன பண்ணேன்னா, காலையில் வந்து இட்லி, தோசை, பூரி, பொங்கல், இதை சப்பாத்தி இதெல்லாம் கம்ப்ளீட்டாக நிப்பாட்டிட்டு வெறும் காய்கறி, வெறும் புரதச்சத்து இதை ரெண்டும் தான் என்னோட ஃபுட்டில் வந்து ஃபுல் கான்சென்ட்ரேட் பண்ணி குறைச்சேன். அரிசி சார்ந்த உணவுகளை வந்து நம்ம வந்து கிராஜுவலாக தாங்க குறைக்கணும். ஏன்னா நம்ம ஒரு 10-15 வருஷமாக இந்த சாப்பாடை வந்து அதிகமாக சாப்பிட்றோம். டக்குன்னு ஒரு விஷயத்தை குறைக்கும் போது நம்ம உடம்புக்கு வந்து அது கிட்டத்தட்ட செட் ஆகிறதுக்கு ஒரு 2-3 மாதம் ஆகும். அதனால படிப்படியாக தான் நான் குறைச்சேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, காலையிலையும் நைட்டும் வெஜிடபிள்ஸும் புரதச்சத்து இதே தான் நான் மாற்றி மாற்றி ரொட்டீனாக நான் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். கூடையில் வந்து பார்த்தீங்கன்னா, கருப்பு கடலை, பச்சை பயிறு, நட்ஸ் வகைகள் இதை கொஞ்சம் வந்து ஒரு 11 மணி ஸ்நாக்ஸாகவும், ஈவினிங் ஒரு 5 மணி ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கிட்டேன். ஈவினிங் 7 மணிக்கு அப்புறம் சாப்பாடு சாப்பிட்றத கம்ப்ளீட்டாக நிப்பாட்டிட்டேன். அதுக்கு பதிலாக நான் வந்து முட்டையும், வாழைப்பழமும், ஒரு கிளாஸ் பால் இந்த மாதிரி வந்து என்னோட உணவு பழக்கவழக்கத்தை நான் வந்து கிராஜுவலாக நான் கம்மி பண்ணேன். ப்ளஸ் டயட்டை வந்து கிராஜுவலாக ஃபாலோ பண்ணேன். இதே ரொட்டீனை வந்து நான் ஒரு 6 மாதம் ஃபாலோ பண்ணேங்க. சுகர்லேருந்து இப்போ ஈஸியாக வெளியே வந்துட்டு, இப்போ வந்து எனக்கு தோணுன உணவு வந்து அளவு கம்மியாக சாப்பிட்டுட்டு நிம்மதியாக இருக்கிறேன். இந்த டயட் பிளானை ஃபாலோ பண்ணி சுகர்லேருந்து வர்றதுக்கு எனக்கு வந்து 6 மாதம் மேலே ஆச்சுங்க. அதே மாதிரி இந்த ஃபுட் சர்க்கிளை ஃபாலோ பண்ணால் நீங்களும் 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் இந்த ஃபுட் சர்க்கிளை ஃபாலோ பண்ணிங்கன்னா சுகர்லேருந்து ஈஸியாக வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு நம்மளை ஒரு ஃபாலோ பண்ணிடுங்க.